ஓகேவா? ரெக்கார்ட் ஆகுது. இப்ப நீ ஓகே. எனக்கு அனுப்பிச்ச ஸ்னாப் நான் இதுல லோட் பண்ணிருக்கேன்னு வச்சுக்கா. ஓகேண்ணா. இப்ப இந்த பைப்பும் இடையே இருக்குது, இந்த பைப்பும் இந்த ஓகேண்ணா. பைப்பும் இடையே இருக்குது. மேக்சிமம் எல்லா பைப்புக்குமே சப்போர்ட் பண்ணுவோம். ஆனா ஓகே. இப்ப இந்த பைப்புக்கு தனி சப்போர்ட், இந்த பைப்புக்கு தனி சப்போர்ட், இந்த பைப்புக்கு தனி சப்போர்ட், இந்த பைப்புக்கு தனி சப்போர்ட்னா காஸ்ட் அதிகமாகும். அப்ப ஓகேண்ணா. கம்பைன் பண்ண ட்ரை பண்ணுவோம். இந்த பைப்பையுமே சில நேரத்துல ஒரே சப்போர்ட்ல கொண்டு வர பார்ப்போம். சரிண்ணா. அப்ப இதுவும் தூரமா இருக்குது ரொம்ப. போற ஓகே. ஒரு 500 mm தாண்டி இருக்குது ஸ்பேஸ், எட்ஜ் டு எண்டு. ஓகேண்ணா. அவுட்டர் வால் டு இந்த அவுட்டரோட பைப்போட இது அதிகமா தான் இருக்கும் கண்டிப்பா. அப்ப க்ளோஸா கொண்டு வந்துக்கு. அடுத்தது இப்ப இந்த பம்ப் வச்சிருக்கோம்ல, ஆமாண்ணா. பொதுவா ஒரு பம்பையும் இன்னொரு பம்பையும் இவ்வளவு தூரம் வைக்க மாட்டோம். ஓகேண்ணா. இந்த பேஸோட இந்த ஸ்டார்ட் பாயிண்ட் இதுல, இந்த ஃபவுண்டேஷன் ஸ்டார்ட் பாயிண்ட், ஆமாண்ணா. இந்த ஃபவுண்டேஷனும் இந்த ஃபவுண்டேஷன் நடுவுல 1200 mm இருந்தா போதும். 1200. ஓகேண்ணா. 1200. ஆமா, இந்த சைடும் 1200 இருந்தா போதும், இந்த சைடும் 1200 இருந்தா போதும். இப்படி நடந்து போற வழியிலும் 1200 இருந்தா போதும். ஓகேண்ணா. அதே மாதிரி இப்படி நடந்து போற வழியில 1200 இப்படி போறேன்னா இந்த பைப் உனக்கு வந்து இடிக்கும். ஓகே. ஆமாண்ணா. ஓகேண்ணா. இந்தாண்ட போக சென்டர்ல நடந்து முடியாது. போகும்போது அப்ப தளர்ந்து போகும்போது தலை இடிக்காம இருக்கு 2.2 மீட்டர் ஹைட் வச்சுதான் இந்த பைப் வைக்கணும் நீ. ஓகேண்ணா. எப்பயுமே ஒரு பைப் அந்த மாதிரி நம்ம எப்பயுமே பம்ப் ஆல் அரவுண்ட் அசஸ் இருக்கும். நடந்து போற வழிக்கு ஹெட்ரூம் கிளியரன்ஸ் வந்து 2.2, அப்படி இல்லைன்னா 2030 mm. 2.5னா அண்ணா 2.5 மீட்டர் தான் சொன்னீங்க. 2.5 இல்ல, 2030 mm. ஓகேண்ணா. 2030. ஓகேண்ணா. அந்த ரேஞ்ச் தான் வைக்கணும் ஹெட்ரூம், இப்படி நடந்து போகும்போது நடுவில் இருக்கிற வழி. ஓகே. ஓகேவா? அடுத்தது அதை வச்சிரு. அப்புறம் இப்ப நீ இந்த லைனை மாடல் பண்ணிருக்கல, ஆமாண்ணா. இதுக்கு வந்து நான் சப்போர்ட் பண்ணணும் அங்கங்க. ஓகேண்ணா. லைனை சப்போர்ட் பண்ணணும். ஓகேவா? அப்ப சப்போர்ட் ஸ்டாண்டர்ட் படி அங்க வைக்கணும். சப்போர்ட் ஸ்டாண்டர்ட் படினா இருக்கு. இந்த சப்போர்ட் ஸ்டாண்டர்ட் நான் உனக்கு காமிச்சுடுறேன். இப்ப ஒரு பைப்புக்கு எப்படிலாம் சப்போர்ட் பண்ணணும், எவ்வளவு இடம் இருக்கணும், இதெல்லாம் இருக்கும் ஸ்டாண்டர்டு. அப்ப ஒரு பைப்ல சப்போர்ட் பண்ணனா பைப் பீஸ் கண்டிப்பா 500 mm இடம் தேவைப்படும். ஏன்னா இப்ப இந்த பைப்பை நான் ஷூ போட்டு உட்கார வைக்கிறேன்னு வச்சுக்கா, இதான் பைப்பு. பைப்ல ஷூ வெல்ட் வைக்கிறேன்னா பைப்போட ஷூவோட லென்த்தே பார்த்தோன்னா எவ்வளவு காமிச்சிருக்காங்க பாரு, 200, 100, 300, 800. ஓகேவா? மூவ்மெண்ட்டை பொறுத்து இது ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அப்ப மினிமம் 500 mm லென்த் ஸ்பேஸ் வச்சாதான் என்னால இந்த இடத்துல ஒரு சப்போர்ட்டே பண்ண முடியும் அந்த லைனுக்கு. அப்போ உன்னோட இடத்துல 500 mm இருக்கா, அதாவது இந்த மாதிரி ஒரு பீஸ் நடுவுல வச்சதால நான் சப்போர்ட்டை நடுவுல வைக்க முடியாது. அப்ப எப்பயுமே இப்ப நான் இங்க சப்போர்ட் வைக்கிறேன்னா இந்த ட்ரெயின் ஓரமா வைக்கணும். இந்த பிளாஞ்சோட வெல்டு இப்ப கரெக்டா சொல்ல போனோம்னா, இப்ப இந்த பிளாஞ்சோட வெல்டு பாயிண்ட் இருக்குதுல்ல, இந்த வெல்டு பாயிண்ட்ல இருந்து 75 mm கொடுத்துதான் ஒரு வெல்டுல இருந்து இன்னொரு mm அடுத்த வெல்டு அடிக்க போறோம்னா 75 mm எடுக்கும், ஸ்பேஸ் இருக்கணும். அப்ப நீங்க ஒரு ஷூ போட போறேன்னா இந்த வெல்டுல இருந்து 75 mm தள்ளி தான் அந்த ஷூ போடணும். அந்த வெல்டுல இருந்து 500 mm வச்சதுக்கு அப்புறம் தான் நீ இந்த ட்ரெயினை போடணும். ஹலோ ஹலோ இவனை கேக்குதா? ஹலோ
சொல்லணும்னா இல்லவனா இந்த வெல்டுல இருந்து 75 mm தள்ளி தான் வெல்டு வைக்கணும். அடுத்த வெல்டு கேக்குதா கேக்கலையா? அண்ணா விட்டு விட்டு இப்ப சொல்லுங்கண்ணா. இல்ல ஒன்று எனக்கு எதுவும் கிளியரா கேட்கல. அதாவது நான் சொல்லிடுற வீடியோ அப்லோட் பண்ணி விடுற பாத்துக்கோ. இந்த வெல்டுல இருந்து அடுத்த வெல்டு ஒரு 75 mm விட்டு அதுக்கப்புறம் ஷூ வச்சு அப்ப இந்த ட்ரெயினை வந்து இடையே தள்ளி வைக்கணும். இது வரைக்கும் சொன்ன கமெண்ட் அப்டேட் பண்ணு. இது ரெண்டுத்தையும் க்ளோஸரா கொண்டு வா. இதையும் ஒரு மினிமமா ஸ்பேஸ் வச்சு க்ளோஸரா கொண்டு வா. ஓகேவா? இதையும் க்ளோஸரா கொண்டு வா. அடுத்து வந்து இந்த ரெண்டு பைப்பையும் 2500 mm 200 mm இல்ல 2030 mm ஹைட் வச்சு அப்டேட் பண்ணு. ஓகேவா? வச்சுட்டா